வணக்கம். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னா ப்ரெக்னென்சி டயபெட்டிஸ். அதாவது நம்ம பெண்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது குழந்தையை நம்ம வயிற்றில் சுமக்கும் போது வர்ற சுகருக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் எல்லா பெண்களுக்கும் வருமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்க்கும் இரண்டாம் வகை சர்க்கரை நோய்க்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? அதையும் நம்ம பார்க்கலாம். எனக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சுகர் இருந்துச்சு, என்னோட குழந்தைக்கு அடுத்து சுகர் வருமா, பிறக்கும் போதே சுகர் வருமா, அதை பற்றியும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், எதுக்காக இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வருது? நம்மளுடைய ஹார்மோனல் சேஞ்சஸ். ஸோ இதுவும் டைப் 2 டயபெட்டிஸும் இரண்டும் ஒன்றா? கண்டிப்பாக கிடையாது. டைப் 2 டயபெட்டிஸ் நம்மளுடைய அப்பா அம்மா அவங்க கிட்ட இருந்து நம்மளுடைய ஜீன் மூலமாக டிரான்ஸ்ஃபர் ஆகி வர்றது தான் டைப் 2 டயபெட்டிஸ். ஆனால் இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ப்ரெக்னென்சி டைமில் வர டயபெட்டிஸ் நம்மளுடைய ஹார்மோனல் சேஞ்சஸ், பெண்களுக்கு ஏற்படுகின்ற ஹார்மோனல் சேஞ்சஸ், குழந்தை நம்ம வயிற்றுக்குள்ளே உருவாகும் போது பெண்களுக்கு நிறைய ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகி நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஃபிசியோலாஜிக்கல் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் நான் குழந்தை எனக்கு பிறந்ததுக்கப்புறமும் கண்டினியூ ஆகுமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதுதான் இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ப்ரெக்னென்சி டயபெட்டிஸ்க்கும் டைப் 2 என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வகை சர்க்கரை நோய்க்கும் உள்ள வித்தியாசம். எந்த நிமிடம், எந்த நாள் உங்கள் குழந்தை வயிற்றுக்குள்ளே இருந்து நம்மளுக்கு டெலிவரி ஆகி வெளியே வரும்போது அந்த நாள் முதலே உங்களுடைய சுகர் நார்மல் ஆயிரும். ஸோ அதுதான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். அந்த குழந்தை நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகி இருக்கும்போது தான் அந்த டயபெட்டிஸ் நம்மளுக்கு வருது. அண்ட் டெலிவரி ஆகி அந்த பேபி நம்மளுக்கு டெலிவரி வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ஃபுல் ஹார்மோன்ஸ் மறுபடியும் நம்மளுடைய பழைய நிலைமைக்கு திரும்பும்போது நம்மளுடைய ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் நார்மல் ஆயிரும். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அடுத்து, இப்போ எனக்கு சுகர் இருந்தது ப்ரெக்னென்சியில், என்னுடைய குழந்தைக்கு பிறக்கும் போதே சுகர் வருமா? கண்டிப்பாக கிடையாது. அந்த சுகர் நீங்கள் டெலிவரி ஆகி ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆர் அந்த ஒரு நாள் மட்டும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் குழந்தையோட சுகர் வேல்யூவில். அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் நார்மல் ஆயிரும். இது அடுத்து எனக்கு வருமா? ஒரு மாதம் கழிச்சு வருமா? 2 மாதம் கழிச்சு வருமானா? கண்டிப்பாக கிடையாது. அண்ட் இது அதுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் கண்டினியூ ஆகுமா இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்? கண்டிப்பாக கண்டினியூ ஆகாது. உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்ததுன்னா ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கு அப்புறம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 20 வயசில் உங்களுக்கு குழந்தை டெலிவரி ஆகுது. ஸோ 20 வயசில் உங்களுக்கு இருந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் குழந்தை டெலிவரி ஆனதுக்கப்புறமா நார்மல் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்படின்னா எப்போ நம்மளுக்கு வரும் அப்படின்னா 30-35 வயசை தாண்டும் போது உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்தால் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு ரெகுலரான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். வாக்கிங் ஆர் எனி யோகா, ஏதாவது ஒரு எக்ஸசைஸ். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்பது ஒரு எக்ஸசைஸ். நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு தடவை நம்மளுக்கு வந்திருக்கு, இதை திரும்ப வராமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு 1/2 hour to 45 minutes எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்கள். வெயிட் மட்டும் எப்பயுமே போட்டுறாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்ன? நம்ம இது ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ், அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம், குழந்தை கன்செப்ஷனுக்கு முன்னாடி, இதை 3 பிரிவுகளாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போதே நம்ம வெயிட்டாக இருக்கோம், வெயிட் நம்ம அதிகமாக இருக்கோம் அப்படின்னு நினச்சா நம்ம வெயிட் குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ எக்ஸசைஸ் ஆர் ஃபுட் ஹேபிட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அப்போ நீங்கள் அடுத்து குழந்தைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அப்போ நான் வெயிட் அதிகமாக இருக்கேனா, அப்போ அட்லீஸ்ட் அந்த கேப் இருக்கும். நம்ம கல்யாணம் ஆகி கன்சீவ் ஆகிறதுக்கு நடுவில் கண்டிப்பாக கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்லையாவது நம்மளோட எக்ஸசைஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எப்போலாம் எக்ஸசைஸ் பண்ணுறோமோ நம்மளுடைய கணையத்திலிருந்து இன்சுலின்ற ஹார்மோன் நம்மளுக்கு நிறைய சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம எடுத்துக்கொள்கிற சாப்பாடு இனிப்பாக இருந்தாலும் சரி, நம்ம கார்போஹைட்ரேட் நிறைய இருக்க ஃபுட்டாக இருந்தாலும் சரி, நம்ம இன்சுலின் செக்ரீட் ஆகும்போது அது அதை சுகர் லெவலை அதிகப்படுத்தாமல் கண்ட்ரோலில் வச்சுக்கும். அண்ட் இப்போ நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்க, அப்போ நம்ம செக் பண்ணுறாங்க நார்மலாக இருக்குது, எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா இட்ஸ் ஓகே. அப்போ உங்களுக்கு இமீடியட்டாக இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு சுகர் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம இன்சுலின் தான் எடுத்துக்கணும்.
ஸோ ப்ரெக்னென்சி சுகருக்கு வந்து டேப்லெட்ஸ் போடலாமா இல்லை இன்சுலின் எடுத்துக்காமல் இருக்கலாமா அப்படின்ற கொஷின்லாம் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்சி சுகரில் வந்து இன்சுலின் எடுத்துக்கணும். இன்சுலின் எடுத்துக்கிட்டாதான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய குழந்தைக்கும் நல்லது. ஸோ ப்ரெக்னென்சி நம்ம முதல் மாதத்துலேருந்து குழந்தை டெலிவரி ஆகிற வரைக்கும் தாராளமாக நம்ம இன்சுலின் எடுத்துக்கலாம். அண்ட் எந்த டே உங்களுக்கு குழந்தை டெலிவரி ஆகி நல்லபடியாக உங்களுக்கு டெலிவரி நடந்து முடிகிறதோ அந்த நாள்லேருந்தே உங்களுடைய ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். தேங்க்யூ.